ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு சுவையும் மாறி சேனல். இன்றைக்கி லெக் பீஸ் வறுவல் தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பாருங்கள், இது நல்லா மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா கழுவி சுத்தமாக கழுவி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா மசாலா இதுக்குள்ளே போகணும். இதுக்கு தயிர் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாங்க. மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/4 டீஸ்பூனுங்க, காஷ்மீர் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஏன்னா கலர் கொடுக்கும். நம்ம கலர் பொடியில் எதுவும் போடுறதில்ல, அதுக்காக போடுறோம். காரமும் கம்மியாக தான் இருக்கும். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 3/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 3 டீஸ்பூன் போட்டுக்கலாம். மசாலா எண்ணெய்க்குள்ளே வராது, சிக்கன் கூடயே ஒட்டி இருக்கும். அதனால் இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு நம்ம பிசைஞ்சோம்னா மசாலா எதுவும் வெளியே வராதுங்க. உப்பு தேவையான, ஏன்னா நம்ம மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா சுத்தமாக கழுவி இருக்கும். அதனால் அதுலேயும் பிடிச்சிருக்கும். அதனால் அளவாக போட்டுக்கோங்க. பத்தலை பொடி போட்டுக்கலாம். லெமன் ஒரு அரை சைஸ் லெமன் பிழிஞ்சு விட்டுலாம். ஆயில் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி லெக் பீஸ்க்குள்ளே இந்த மாதிரி கட் பண்ணி இதுக்குள்ளெல்லாம் நல்லா மசாலா தடவுனா நல்லா பிடிச்சிக்கோங்க. இல்லைன்னா உள்ளாரில் எதுவும் போகாது. அதனால் இந்த மாதிரி பண்ணி கட் பண்ணி போட்டோம்னா நல்லா மசாலா உள்ளுக்குள்ளே இறங்கிடும். இது நல்லா ஒரு 20 நிமிஷம் ஊறட்டுங்க. அப்போ தான் காரமெல்லாம் எல்லாம் கரெக்டாக பிடிச்சிருக்கும். பாருங்கள், இன்றைக்கி மண்பானையில் தான் லெக் பீஸ் வறுக்க போகிறோம். எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடாகட்டும். பாருங்கள், எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம பரட்டி வச்சதை போட்டுடலாம். நல்லா ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறி இருக்குது.
அப்படியே நல்லா வெந்து வரட்டும். இது அப்படியே ஒவ்வொன்றா எண்ணெய் வடித்து எடுத்துடலாம். மண்பானையை வந்து வேக வச்சோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பாருங்கள், சூப்பரான லெக் பீஸு நல்லா மொறுமொறுன்னு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதே மாதிரி சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.